இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா துறையிலும் நாம் கோலோச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா துறையினுடைய விற்பனர்களும் நம் தமிழர்களாக, இந்தியர்களாக எல்லா இடங்களிலிருந்தும் வராங்கங்கிறதுலாம் அவ்வளவு நிறைவு இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமாக நம் மனிதர்கள் இருக்கிறோமா, நம் மக்கள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் பற்றாக்குறையோடு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் நம்முடைய அடிப்படை நம்ம ஆரோக்கியம் குறைவாக இருந்ததுக்கு நமக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மில் பல பேருக்கு அந்த ஊட்ட உணவுகள் சிறு வயதிலிருந்தே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவசியமான தேவையான மருத்துவ குணமுடைய ஊட்ட உணவுகள் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. வெறும் எடையை கூட்டக்கூடிய, இல்லை என்றால் வெறுமன பசியை ஆற்றி வாய்க்கு ருசி கொடுக்கக்கூடிய உணவு தான் பெரும் சந்தையை பிடித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் இல்லாத உலகத்திலாம் நாம் இருந்தோன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நாம் முன்பு சாப்பிட்ட, நாம் ஒரு காலத்தில் சாப்பிட்ட எல்லா உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உடல் நலத்துக்கு நன்மை பயப்பதாகவே இருந்து வந்திருக்கு. எத்தனை உணவுகள் நம்ம அப்படிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்ததை இன்னைக்கு மொத்தமாக வழக்குழிந்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக எடுத்த கஞ்சி, இந்த கஞ்சிங்கிற வார்த்தையே நமக்கு ரொம்ப ஒரு ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி, இந்த கீரையை சொல்லுவாங்கள்ல, கிள்ளுக்கீரைம்பாங்க. அது கிள்ளுக்கீரைன்னு சொல்லும்போதே அது என்னமோ ஒரு சாதாரணம், இல்லைன்னா அது ஒரு மிக தாழ்ந்தது. எப்படி கிள்ளுக்கீரைன்னு சொல்கிறோமோ, கஞ்சியும் அது கஞ்சிக்கு வழி இல்லாதவன், கஞ்சி என்றால் ஏதோ ஒரு மிக சாதாரணமானதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை கஞ்சியை நம்ம நல்லா கொண்டாடி சாப்பிட்டு இருக்கிறோம். என்னுடைய பேராசிரியர் இருந்தாங்க, டாக்டர் பிரேமானந்த், தஞ்சாவூரில் சித்த மருத்துவ பேராசிரியராக இருந்தாங்க. கஞ்சி என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நாஞ்சில் நாடன், நம்முடைய நாஞ்சில் நாட்டு உணவில் அவருடைய நாஞ்சில் நாடனுடைய அந்த புதில் கஞ்சி, எத்தனை வகை கஞ்சிகளை அவர் விவரிக்கிறார். நம்ம இன்னைக்கு வீட்டில் எத்தனை பேர் ரெகுலராக கஞ்சி காய்ச்சி சாப்பிட்றோம்? எத்தனை வகையான கஞ்சிகள் நமக்கு மருத்துவ குணமோடு நம்ம இருந்திருக்கு, தினம் சாப்பிட்ருக்கோம். பழங்கஞ்சி, பழசு, பழையது, பழைய சோறு எல்லாமே அந்த நீராகாரம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த பழங்கஞ்சியில் உள்ளதான். அந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க அந்த பழையதை சொல்லும்போது அவங்க சொன்ன விவரங்களை மட்டும் சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம் உடலுக்கு நமக்கு தெரிகிறது, புரதச்சத்து சாப்பிட்டா நல்லா எதிர்பார்த்தல் கொடுக்கும், நல்ல விட்டமின்கள், ஒவ்வொரு விட்டமின்களுக்கும் இது கண்ணுக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற நம் உடலுக்குள்ள நம்முடைய பல்வேறு விஷயங்கள், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கென்று நமக்குள்ளேயே ஒரு பெரும் கூட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது. நம் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் அந்த கூட்டம். அவற்றை பற்றி படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியங்களை கொடுக்கிறது. நம்மாழ்வார் ஐயாவின் வழியில் வந்தவங்க நாங்கள்லாம். நம்மாழ்வார் ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் போடுற உரமோ, நீங்கள் போடக்கூடிய சத்தில் ஒன்றும் உன்னுடைய கொய்யாப்பழம் இவ்வளோ இனிப்பாக வரல, இந்த கதிரெல்லாம் இப்படி காய்ச்சி வரல, உனக்காகவே கீழே மண்புழுவும் நுண்ணுயிர்களும் அவ்வளவு கோடானு கோடி உயிரிகள் அவை வேலை செய்கிறதுனால தான் இத்தனை சத்தான உணவுகள் உனக்கு கொடுக்குதுன்னு. எப்படி மண்ணுக்குள்ளே கோடானு கோடி நுண்ணுயிரிகள் அந்த பழத்திற்காகவும் காய்க்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி நம் உடலின் நலத்துக்காக நம் குடலுக்குள் கோடானு கோடி உயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிறந்தவுடன் தாய்ப்பால் குடிக்க கணத்திலிருந்து ஆரம்பித்து மரணம் வரை நம் குடலுக்குள் இருந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற நுண்ணுயிர்கள் தான் பல நோய்களுக்கு நமக்கு எதிர்ப்பாக அந்த நோய்கள் வராமல் காத்துக்கொள்கிறது. நம்முடைய உடலின் இனேட் இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிருமி வந்ததுக்கப்புறம் தயார்படுத்தக்கூடிய ஒரு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமாக இருக்கும். ரெண்டுக்கும் ஆதி அத்தியாவசியமாக இருப்பது நம்ம குடலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பழங்கஞ்சி. அந்த நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும், அவர்கள் நல்ல காலனி ஃபார்ம் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதனுடைய அந்த அறிவியலை பார்த்தாலே அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது. குடலினுடைய உள் சுவரில் ஒரு பெரிய கோட்டிங் மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கு ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறான். ஒரு சண்டையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போர் வீரர்கள் போல நம் உடலுக்குள்ள கிருமிகளாலேயோ வேறு நச்சு பொருட்களாலேயோ நம் இரத்தத்திற்கும் சதைக்கும் உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று பாதுகாப்பாக வரிசை கட்டி அவை நிற்கிறவான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இறைவன் படைப்புல, இயற்கையோட படைப்புல குடலுக்குள்ள அவ்வளவு கோர்த்து அந்த பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் நிற்குது. அது எப்போது புண்படுகிறதோ, எப்போது அவை கோர்வை, அந்த கோர்வை சிதைகிறதோ, அதை ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படிங்கிறான். அந்த லீக்கி கட்னா அந்த இடைவெளி விட்ட உடனே அந்த இடத்தில் வெளியாக நச்சு பொருட்களும்
உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத பல ஆன்டிஜென்ஸும் ரத்தத்தில் கலந்து நமக்கு நோயை உண்டாக்குறது. இப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம், நம்ம அந்த குடலுக்கு உள்ள ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் பார்க்க வேண்டும். அதில் முதல் விதமாக இருக்கிறது அந்த பழங்கஞ்சி. அதற்காகத்தான் அதை பற்றி ஆய்ந்து ஆய்ந்து அது எவ்வளவு நம்ம சாப்பிட்டோன்னே சில பேர் மோஷன் போவாங்க, ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸும்பாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்பாங்க. சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது வந்து ஐபிஎஸ்ன்னு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்னொரு கண்டிஷன், அவசியமில்லாமல் குடலுக்குள் புண்படக்கூடியது தான் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஐபிடி இல்லைன்னா கிரான்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். சித்த மருத்துவத்தில் கிரகணியினுடைய வகைகளாக சொல்லுவோம். அப்படி கிரகணியாக, வயிற்றோட்டமாக, பெருங்கழிச்சலாக, சீதக்கழிச்சலாக, சாப்பிட்டவுடன் கழிச்சல் செய்யக்கூடிய விஷயமாக, அத்தனைக்கும் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். அவற்றை பாதுகாக்கிறது பழங்கஞ்சி. இந்த பழங்கஞ்சிக்குன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ரிப்பரேஷனாக வேணும். சாதாரணமாக சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை கரைச்சி, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றி, வெயில் வந்துருச்சு இனிமேல் அடுத்து நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கொளுத்த போதான் போகுது வெயில், தினம் தினம் காலையில் ஒரு கப் பானம் அந்த பழங்கஞ்சியை சாப்பிடலாம். நம்ம பழது அப்படிம்பாங்க, சென்னை பகுதியில் பழது அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் பழசு, நீராகாரம், பழங்கஞ்சி தினம் தினம் சாப்பிட வேண்டும் நண்பர்களே. மற்ற விட்டமின் மாத்திரை, மினரல் மாத்திரை எல்லாரும் போய் அமேசானில் போய் ஒமேகா 3 ஆர்டர் பண்ணலாமா சார், ஒமேகா 3 பொட்டாசியம் வாங்கிக்கலாமா சார், மெக்னீஷியம் வாங்கினா தசை வெளியெல்லாம் போகுமே, இப்படி ஒரு கூட்டம் நிறைய வாங்கிட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி என்ன நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஊட்ட உணவுகள், மருந்துகள் வேணுமோ எடுத்துக்கலாம், மருத்துவரின் பரிந்துரைப்படி. ஆனால் அன்னாடம் வீட்டிலேயே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு பழங்கஞ்சி அவ்வளவு நல்லது. கஞ்சிகளில் தலையாதது பழங்கஞ்சி. காய்ச்சல் இருந்ததுனா தான் சுடுகஞ்சி கொடுப்பாங்க. காய்ச்சல் அடிச்சதுன்னா, அந்த காலத்து காய்ச்சல் வந்து ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் காய்ச்சல் வந்தால் முதல்ல ஸ்கூலுக்கு லீவ் போடலாம். 2 நாள் லீவ் போடுறதுக்கு அம்மா வந்து எழுதி கொடுப்பாங்க, as my son is suffering from fever, he is not able to come for next 2 days அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டாங்கன்னா தலைமை ஆசிரியர் அதை ஏற்றுக்கொள்வார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். 2 நாள் பாய் விரித்து சுடுகஞ்சி கொடுப்பாங்க. சில நேரம் இட்லி கூட கிடைக்கும், தோசை கிடைக்கும், வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக அனுப்பிச்சோம். ஆனால் இன்னைக்கு கஞ்சி அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து காய்ச்சல் அப்படி வந்ததுன்னா பதறி போகிறோம். 2 நாளைக்கு மேலே காய்ச்சல் வந்தாலே எங்கள் பிளேட்லெட் குறைஞ்சிருமா, வெள்ளணுக்கள் கூடுதா, ஏதாவது வேற ஏதாவது சொல்லிட போகிறாமான்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதம், டெங்கி வந்துருமா, வேறு ஏதாவது பெரிய தொற்றுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு காய்ச்சல் பார்க்கப்படுகிறது. அந்த காலத்து காய்ச்சல் கூட அழகாக கவித்துவமாகத்தான் இருந்தது. அந்த காலத்து காய்ச்சலில் கிடைத்தது சுடுகஞ்சி, மற்ற நேரத்தில் எல்லாம் பழங்கஞ்சி சாப்பிட்டோம். இப்படி ஒரு எத்தனை சிறப்பான கஞ்சிகள். அதில் முக்கியமாக அகைன் வரதான் ஞாபகம் வர்றார், நாஞ்சில் நாடன் சார் தான், குறுந்தொட்டி கஞ்சி. நம்ம நாகர்கோவில் பகுதியில் ஒரு மகளிர் 7ஆம் மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, காலில் நீரேத்தம் வரக்கூடாது அப்படின்னா குறுந்தொட்டி கஞ்சி செய்வாங்க. அந்த குறுந்தொட்டி வேர், அந்த குறுந்தொட்டி வந்து சின்ன செடியாக இருக்கும், அதனுடைய வேரை மட்டும் எடுத்து இந்த கஞ்சியோடு சேர்த்து காய்ச்சி, அந்த காய்ச்சியை மறைந்த மூத்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் மகாதேவன் சார் அவருடைய புத்தகத்தில் எழுதுவார், அந்த குறுந்தொட்டி கஞ்சி எவ்வளோ தூரம் நல்லது. காலில் வீக்கம் வந்துச்சுன்னா, நீரேத்தம் வந்துச்சுன்னா அந்த குறுந்தொட்டி கஞ்சியை கொடுப்பாங்க. ஆரைக்கீரை என்று உண்டு, புளியாரை வல்லாரை மாதிரி ஆரைக்கீரைங்கிறது. ஆரைக்குறை கீரை, ஊனாங்குடி, கொடுப்பை கீரை, இதெல்லாம் கஞ்சியில் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி அதை வந்து சாதத்தோடு சேர்த்து இதையும் போட்டு வேக வைப்பாங்க, அவ்வளோதான். அதை வந்து அந்த 8ஆம் மாதத்தில் ஒரு உணவாக, காலில் நீர் சுரப்பு இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து எழுதுவார்கள். அப்படி நம் சமூகத்தில் நிறைய உணவுகள், அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்மோடு இருந்திருக்கிறது. அதெல்லாம் தொலைத்து விட்டு நம்ம வந்து புதிய உணவுகளுக்குள்ளே போகிறோம்.